ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முதல் பாட்டு உலகநாயகனுக்கு நாம பார்த்து ரசிச்ச ஒரு நடிகனுக்கு கிடைக்குங்கிறது நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன வச்சுக்கிட்ட என் பையன் பாடுவான், நல்லா பாடுவான், உங்க கூட பாடினா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட எங்க அம்மா சொன்னோன்னே உடனே பார்த்து அதுக்கு அம்மாலாம் கூட்டு வந்த நீ வந்துருக்கணும் தானே அப்படி கேட்டாரு. இல்லை சார் அவங்க தான் என்ன கூட்டு வந்தாங்க. யார்கிட்ட மியூசிக் கத்துக்கிட்டே கேட்டாரு. நான் கத்துக்கல, கத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு போய் சொல்லிட்டேன். சரி ஒன்னு எங்க அம்மா பார்த்து இப்போ ரெக்கார்டிங்காக நான் லண்டன் போயிட்டு இருக்கேம்மா, ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து பார்க்க சொல்லுங்க. அவர் கூட ஹார்மோனிஸ் பாட ஆரம்பிச்சு, கோரஸ் படிச்சேன். மறுநாள் ரெக்கார்டிங்க்கு நாங்க உள்ள வரும்போதே வந்து வாயா ராக் ஸ்டார் அப்படிதான் சார் சொன்னாரு. சார் சொன்னேன் உன் படத்தை என்ன ஹிட்டு அப்படிலாம் சொல்லி சொன்னாரு. எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம ரெக்கார்டிங் போகும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும், சார் டென்ஷன் ஆயிடுவாரு அப்படிலாம் சொல்லுவாங்க, திட்டுவாரு அப்படிலாம் சொன்னாங்க. சீரியஸா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அந்த முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. பொலைட்டா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? அவருடைய திறமைக்கும் அவருடைய ஞானத்துக்கும் அவர் சாதிச்சதுக்கும் எதுக்கு அவர் பொலைட்டா இருக்குங்கிறது தான் என்னோட கேள்வி. அண்ட் நீங்க கரெக்டா இருந்தா he won't be wrong. அவருக்கு முன்னாடி ஆடியன்ஸ் விசில் அடிக்கவே யோசிப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் கேர்ஃபுல்ல கமான் ஐ நீட் மோர் அப்ளாஸ் இந்த மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒன்னு விசில் பறகுது சார்ல பாக்குங்க நாடா நீ. நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இவன் வந்து இட்ஸ் எ டாப் ஹீரோ மியூசிக்ல. இஸ் எ ட்ரக் ஆக்சுவலி. அந்த மியூசிக்ல நான் கேட்டு நான் பயங்கர வைப்ல. நான் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதும்போது சைட்ல வந்து காதல் கொண்டேன் மியூசிக் யாராவது சவுண்ட் வச்சு ஸ்பீக்கரா போடுவாங்க. நான் எக்ஸாம் எழுதாம அந்த மியூசிக் கொஞ்சம் கேட்டுப்பேன். அதனாலே ஃபெயில் தான் இருக்கேன். அந்த மியூசிக் கேட்டுட்டேன் அப்படி ஓடும் எனக்கு. ஓ மை காட், அந்த மாதிரி எனக்கு யுவன் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட ரெக்கார்டிங் ஞாபகம் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளேபேக்கான ரெக்கார்டிங். ஆக்சுவலி வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பதிலா இவங்க வந்து சிங்கப்பூர்ல போயிட்டு 7 மாசம் பாடினாங்க. அந்த டைம்ல நடந்தது. பரத்வாஜ் சாரோட ஷோல போய் பாட ஆரம்பிச்சு அவருக்கு பிடிச்சி அவர் ரெக்கார்டிங் கூப்பிட்டு முதல்ல ட்ராக் பண்ண பாட்டு அம்மா அப்பா செல்லம் அப்படின்னு ஒரு படத்துல முதலாய் வந்த காதல் ஏதோ ஒரு சின்ன தேடல் விளையாட்டா என்னை கொல்லுதே அப்படி ஒரு சாங். அந்த சாங் பாடின ட்ராக் பாடின ஒரு 3-4 டேஸ்ல அந்த பாட்டு எனக்கு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. நீ பாடினதான் வரப்போகுது படத்துல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து எங்ககிட்ட அங்கே சிங்கப்பூர்ல இருந்தாங்க, நான் ஷேர் பண்ணேன். பட் இன்னும் அந்த பாட்டு ஃபர்ஸ்டா எனக்கு லான்ச் ஆகலை. எனக்கு தட்ஸ் அ பிளெஸிங்ஸ்ன்னு சொல்லலாம். உலக நாயகனுக்காக பாடணும், அவர் கூட சேர்ந்து பாடணும், அவர் படத்துல அவர் எனக்கு வாயசைக்கணும், இதெல்லாம் அமைஞ்சு அந்த கலக்க போர் யார் பாட்டு தான் என்னோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் சாங்கா முன்னாடி வந்து நின்னுது. இதெல்லாம் அப்புறமா ரிலீஸ் ஆச்சு. இப்போ நம்ம கலக்க போவது யாருன்னு எடுத்தாலும் கமல் சார் பாடுற மாதிரியே இருக்கும் சார் அது. அதுக்கப்புறம் நீங்க பாடின ஒவ்வொரு பாட்டு எடுத்தாலும் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆப்டா, அந்த வாய்ஸுக்கு ஆப்டா, ஆக்டருக்கு ஆப்டா வருதுங்கிறது கண்டிப்பா சின்ன விஷயம் கிடையாது இல்லை சார். ஸோ அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பாட்டு பாடுங்க சார், அதுக்கப்புறம் நம்ம கலக்க போவது யாரு போவது யாரு வருந்தி உழைப்பவன் யாரு வயசை தொலைத்தவன் யாரு சத்தமா பாருங்க. உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம், டாக்டர் வாழ்க ராஜா வசூரஜா MBBS. சூப்பர் சார். இந்த பாட்டு முடிச்சு கண்டிப்பா அது அவ்வளவு கொண்டாடி இருப்பாங்கல்ல சார். சோ அந்த எரா எப்படி இருந்துச்சு? அதுதான் இப்போ நான் என்ன நிலைமையில இருக்கணும் அப்போதான் நான் அப்போ இருந்தேன். இந்த ஒரு மக்களோட கொண்டாட்டம் இது எப்படி என்ன ரியாக்ட் பண்ண வைக்குதோ அதே நிலைமை தான். அப்போ எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, நான் எங்க இருக்கேன்னு தெரியல, ஓகே அமைதியா இருப்போம் அவ்வளவு மட்டும் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அது பயங்கரமான ஒரு விஷயம் மொமெண்ட். அது நான் இப்போ வரைக்குமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். முதல் பாட்டு உலகநாயகனுக்கு நாம பார்த்து ரசிச்ச ஒரு நடிகனுக்கு கிடைக்குங்கிறது நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த வரிகளா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அந்த தலைவனா இருக்கட்டும், உடவை அது நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இப்போ வரைக்கும். பியூட்டிஃபுல் சார். கூப்பிட்டு சொன்னாங்கல்ல மேம் உங்ககிட்ட? ஆமா, இட் வாஸ் a magical moment. ஆக்சுவலி நான் வந்துட்டேன், அப்போ இங்கே தான் இருந்தேன், சென்னையில தான். ஸோ நாங்க நேர்ல பார்த்து சொல்லணும்னு சொல்லி மீட் பண்ணி ரோட்ல நின்று சொன்னாரு. எனக்கு பயங்கர ஹாப்பி. அது என்ன சொல்ல, கண்ணில் தண்ணி வந்த மொமெண்ட். அது சொன்ன மொமெண்ட் ஓகே. அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்ட மொமெண்ட் ஐயோ, அது நான் ரிப்பீட் மோட்ல தான் கேட்டேன். இது அதுக்கு முன்னாடி ரோஜா ரோஜா அதெல்லாம் அதே மாதிரி ரிப்பீட் மோட்ல கேட்பேன் நான். கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஈவன் சிங்கப்பூர்ல இருக்கும் போது இப்ப எல்லாரும் போடுறாங்கல்ல 1000 டைம்ஸ் கேட்டோம் அது இதுன்னு. ஸோ நான் அப்பவே அதை
1000 டைம்ஸ்க்கு மேல 6 months 7 months அங்க சிங்கப்பூர்ல. அதுதான் பயங்கரமா அது கேட்டு அதுதான் சொல்லுவேன். அது பாடி முடிச்சுட்டு ஒரு சிரிச்சிருப்பாரு அந்த இதுல, அந்த ரெக்கார்டிங்ல, மீன் எனக்கு கொடுத்த கேசட்ல. சோ அது நான் எனக்கு இன்னும் அது முடிக்கும் போது ஒரு சிரிப்பு வரணும் அந்த மாதிரி. ஏன்னா அதுதான் எனக்கு அவ்வளவு தடவை நான் கேட்டிருக்கேன். கலக்க போவது யாரு அதுக்கப்புறம் திருப்பி நிறைய தடவை கேட்டுட்டே இருப்பேன். டிவில வரும் நிறைய. அப்போ கமல்ஹாசனோட சாரோட இதுன்றதுனால ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆயிருச்சு, பட் எல்லாருக்குமே இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாங்ஸ் கிடைக்கணும்னு இல்லை, அந்த மாதிரியும் சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட ஜேர்னி அங்கே எப்படி இருந்துச்சு? அதுவும் எதுவும் அமையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் எல்லாருமே. அண்ட் அகெயின் யுவன் சங்கர் ராஜா கால் வருது. அண்ட் அவருக்கு பாடின அறிந்தும் அறியாமலும், அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா கூட சேர்ந்து நிறையா பாடினேன். கனவிலே கனவிலே, நேபாளி, அண்ட் அது போல் எல்லா கம்போசர்ஸுக்கும் பாட ஆரம்பிச்சேன். அப்புறம் ஹார்மனிஸ் நிறையா பாட ஆரம்பிச்சேன். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே ஸ்டாஃப் இருக்குதுன்னு அவங்களாம் ரெகனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாரோட ஒர்க்லேயுமே நான் கூட ஹார்மனிஸ் ராஜா சார் கூட போனேன். யுவன் சார்லேருந்து அங்கே தான் வந்து தேனிகண்ணன் சார்லாம் மீட் பண்ணேன். ஸோ எல்லாருக்கூடய ஒர்க் பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ எல்லாரோடய பாடிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருந்தேன். பிகாஸ் என்னால் சும்மா இருக்கவும் முடியாது, பாடிக்கிட்டே இருக்கணும், மியூசிக்கில் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். நான் வந்து மெயின் சாங் தான் பாடுவேன், நான் கோரஸ் பாட மாட்டேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வரைக்கும் நம்ம ஒரு கட்டத்து வரைக்கும் அது கிடையாது. எங்கே நான் அதை கோரஸ்லாம் பாட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அது ஒரு டைம் ஒரு லெவல் வந்து ஒரு நிலைமைகள்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஃபுல்லாகவே நான் பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும், மியூசிக் அசிஸ்ட் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த மியூசிக் ஜோனுக்குள்ளே இருக்கணும்னு ரொம்ப ஆசை. தினம் நான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு ஓட வச்சுட்டு இருந்துச்சு அது அந்த டிரைவ். ஸோ நான் இறங்கலை. ஆஃப்டர் கோவிட் சிச்சுவேஷன்லாம் மாறிச்சு. உங்களோட ஒவ்வொரு பாட்டோட நம்ம சிங்கிங் அந்த காம்போசிஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா சார்? நான் ஒன்றா சொல்கிறேன், அதுக்கான மெமரிஸ் என்னென்னு ஷேர் பண்ணுங்க சார். இப்போ யுவன் சாரோட சில் 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 மழையே. சில் 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 மழையே எங்கே இருந்தாய், நீ எங்கிருந்து எங்கே விழுந்தாய், இன்றே இன்றே நீ மண்ணுக்கு வந்த நாள், இந்த நிலவு நம் பூமிக்கு வந்த நாள். சில் 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 மழையே எங்கே இருந்தாய், நீ எங்கிருந்து எங்கே விழுந்தாய், இன்றே இன்றே நீ மண்ணுக்கு வந்த நாள், இந்த நிலவு நம் பூமிக்கு வந்த நாள். யுவன் சார் எப்படி ஆஸ் அ மியூசிக் டைரக்டர்? அவர் செம ஜாலிங்க. அது நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இருந்து பாடலாம். அவர் வந்து ஒரு பயத்தை கொடுக்க மாட்டார் ஆர்டிஸ்ட்டுக்கு. அவங்க புது ஆர்டிஸ்டா இல்லை யூஸ் டு அந்த மாதிரி ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் சாங்க்கு மியூசிக்கு கரெக்டான ஒரு வாய்ஸ் வந்தால் போதும், அந்த மாதிரி தான் கூலாக கரெக்டாக சூஸ் பண்ணுவார். அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் யுவன் ரெக்கார்டிங்னாலே ஓகே இந்த சாங் எந்த தான் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நான் போவேன். இது வரைக்கும் எல்லாமே 90% ஆஃப் த சாங்ஸ் நான் பண்ணதான் ஓகேயா இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இஷ்டத்துக்கு நான் பாடலாம். பாஸ்கட்டும் அதெல்லாம் நடுவில் இந்த ஆலாப்ஸ் எல்லாமே நானாக டிசைட் பண்ணது தான். ஸோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. யூ டூ சம்திங் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீ ரெக்கார்டிங் போர்ஷன்லாம் கூட சத்தியம் டூ சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானே கிரியேட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவேன். அது மாதிரி ஃப்ரீடம் உண்டு எனக்கு. இப்போ யுவன் சார் கூட தான் ரொம்ப பாட்டு டிராவல் பண்ணியிருக்கீங்க நிறைய. ஃபர்ஸ்ட் நீங்கள் அவரை பார்க்கும்போது அவர் ஒரு ஓகே ஒரு மியூசிக் டைரக்டர், ராஜா சாரோட பையன், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும் உள்ள. அதுக்கப்புறம் நீங்கள் பழக அது டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் இல்லையா? அந்த ஒரு இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? அது டிஃப்ரெண்ட் ஆகலை எனக்கு. நான் எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தனோ அப்படி தான் அவங்களை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஏன்னா எப்பவுமே இன்ஸ்பிரேஷன். நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி யுவன் வந்து இட்ஸ் எ டாப் ஹீரோ மியூசிக்கில். இஸ் எ ட்ரக் ஆக்சுவலி. அந்த மியூசிக்கில் நான் கேட்டு நான் பயங்கர வைப்ல. நான் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும்போது சைடில் வந்து காதல் கொண்டேன் மியூசிக் யாராவது சவுண்ட் வச்சு ஸ்பீக்கராக போடுவாங்க. நான் எக்ஸாம் எழுதாமல் அந்த மியூசிக் ஒன்று கேட்டுப்பேன். அதனாலே ஃபெயில் தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஓ வா அப்படிலாம் என் மைண்டு ஃபுல்லாக அந்த மியூசிக் அதே ரிப்பீட் மோட்ல வேறு கேட்டுருப்பாங்க வெளியே ஸ்பீக்கர் வச்சுட்டு. நான் அப்படியே எக்ஸாம் எழுதுறது எனக்கு ஃபுல்லாக கரெக்டாக அங்கே தான் அந்த மியூசிக் கேட்டேன் அப்படி ஓடும் எனக்கு. ஓ மை காட், அந்த மாதிரி எனக்கு யுவன் ரொம்ப பிடிக்கும். அதே யுவன் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறத நான் பக்கத்தில் பார்க்கறதுக்கிட்ட வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அண்ட் அந்த மியூசிக் அவர் யூஸ் பண்ணுற அந்த கேஜெட்ஸாக இருக்கட்டும், அவருடைய வே ஆஃப் ஒர்க்காக இருக்கட்டும், அது நான் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நிறைய விஷயம் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போதெல்லாம் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அவங்க இப்போ வரைக்குமே நான் முதல்ல எப்படி நினச்சேனோ அதே தான் எனக்கு அவங்க. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு க்ளோஸ் அண்ட் பர்சனல் ஆக்கிக்க விரும்பலை, பர்சனல் ஆக்கிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். தே ஷுட் பி யூனிக் ஃபார் மீ. ப்ரொஃபஷனல் விட அவங்க வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ நான் அவங்களை அப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த சர்க்கிள் அண்ட் கெட் இன் டு தட்.
இப்போ சார் உங்ககிட்ட இந்த ரெக்கார்டிங் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களா, ஷேர் பண்ணுவாங்களா? எப்பவுமே டெய்லியே அப்டேட், இப்ப வரைக்கும் அப்படிதான். டெய்லி என்ன 2 பேருமே பாட்டு பாடிட்டு என்ன சொன்னாங்க கேட்டு பாருங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு மறந்து போச்சு. என்ன பாட்டு பாடுனீங்க கேட்டாங்க. அது ஒரு நார்மல் ஃபோக் சாங். ஆமா கரெக்ட். அது ஒரு நார்மல் ஃபோக் சாங் அப்படின்னு. அது ஹிட் ஆகும், இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு தெரியல. ஆமா. சூப்பர் சார். எனக்கு தோஸ்த் படா தோஸ்த் வந்து ஆக்சுவலி 4 சிங்கர்ஸ் பாடிருப்போம். ஹரிச்சரன், ரஞ்சித், ராகுல், நவீன் அண்ட் நான் வந்து ஃபுல்லா பிலிப்ஸ் எல்லாமே இருக்கும். தோஸ்து பட தோஸ்து, தோஸ்து கிள்ளை வாஸ்து, சவுத்து முதல் நார்த்து, சொல்லிக்கொடி ஏத்து, நண்பாவா நாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் கிங் தான். ஹோ நாம் எல்லாம் யார் ஒன்றுக்குள் ஒன்றான ஒலிம்பிக் ரிங் தான். ஹோ கிடைக்காது நம்ம ஸ்நேகம். இப்போ ஒவ்வொரு சாங்குக்கும் யுவன் சாரோட மூட் வேற மாதிரி. இப்போ நம்ம வைபுனா அவரோட ஒர்க்கிங் இது வேற மாதிரி இருக்குமா, மெலடினா வேற மாதிரி எப்படி இருப்பாரு? அது அவர் கம்போஸ் பண்ணி வைக்கும் போதே அந்த வைபிள் தான் வச்சிருப்பாரு. இப்போ நான் அவன் இவன் பாடும் போதெல்லாம் அது பக்கா ஃபோக்கு. அவனை பத்தி நான் பாட போறேன் அந்த பாட்டு நானும் டிஎல் மகராஜனும் பாடியிருப்போம். அது வந்து பக்கா ஃபோக் சாங்கு. அது ஃபீமேல் சிங்கர்ஸ்க்காக கம்போஸ் பண்ணது வேற. அது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் டூ ஹை ஸ்கேல் நோட். அது சேலஞ்சஸ்லாம் பாடணும். அது வந்து பாடும்போதே இந்த ஒரு அந்த ரகடான ஒரு ஃபோக் ஃபீல் இருந்தது. அதெல்லாம் அந்த ரிதம் பேட்டர்ன் ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி, எவ்வளோ ஒரு 60 மியூசிஷியன்ஸ் வச்சு அவர் ரெக்கார்ட் பண்ண ரிதம் பேட்டர்ன்ஸ் அது எல்லாமே ஃபுல் ஃபோக் மியூசிக் வச்சு அந்த மாதிரி பண்ணாங்க. அதை கேட்கும்போது அந்த வைப் பயங்கரமாக இருந்தது. ஓ மை காட், செம்ம பாட்டு கிடச்சிட்டு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது படத்தில் வரல, ஆடியோவில் மட்டும் வந்தது. அங்கே தான் ரொம்ப என்னடா இப்படி ஒரு சாங்கு, இது என்ன லிரிக், நான் முத்துக்குமார் லிரிக். ஓ மை காட், அந்த லிரிக்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும். மனுஷ பயலின் ரத்தத்தில் இருப்பது உனக்கு என்ன தெரியும், நீராக தெரியும் நீராது, ஆறாக ஓடும் நெருப்பே அதுன்னு பயங்கரமான லிரிக். அதெல்லாம் அதுதான் வெளியில தெரியாம போயிடுச்சு மக்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் அட் த சேம் டைம் அது படமே ஃபோக் சப்ஜெக்ட். அது நடுவில் ஒரு குட்டி பாட்டு ஒன்று, லவ் சாங் ஒன்று, அதை பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது வைரல் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 5 மினிட்ஸ்ல பாடிட்டு வெளியே வந்த ஒரு சாங். அது கேட்டு உடனே பாடினேன். அடிக்காமக்கார கிளியே முட்டை கண்ணு மொழியே என்ன திருடி போக வந்தாயோ, அந்த சாங். அதெல்லாம் அது வைரல் ஆயிடுச்சு. இந்த பாட்டு தெரியல. வைரல் ஆனதுக்கு ஹாப்பியா இருக்கிறதா இல்லை இந்த பாட்டு வைரல் ஆகலைங்கிறது ஃபீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் யுவன் எனி ஜானர் நீங்க கொடுங்க, பிச்சு மேஞ்சிடுவார். பட் இப்போ நீங்கள் நாமுத்துக்குமார் சார் பற்றி சொல்லும்போது, யுவன் சார் நாமுத்துக்குமார் சாரோட காம்போங்கிறது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அவ்வளோ கொண்டாடின ஒரு காம்போ. அந்த ஒரு காம்போவில் நீங்கள் பாடியிருக்கீங்கும் போது, ஏன்னா இப்போ நாமுத்துக்குமார் சார் எல்லாருமே இப்போ அவ்வளோ மிஸ் பண்ணுறோம். பட் யூ ஹவ் சங் அ சாங் in that combo, and how does that? That was a great blessings for me. I have been worked with so many good things, good creators. அது எனக்கு பெரிய வரம். நான் வந்து ஒரு என்ன சொல்றேன், நான் ஒரு லக் இல்லாத ஒருத்தனா வேணா நான் பார்த்தேன். ஆனால் ஐ எம் பிளெஸ்டாக நான் நினைச்சேன் டு கெட் மை ஃபேமிலி வாட் எவர். எனக்காக கஷ்டப்பட்டு உன் கஷ்டத்தை என்கிட்ட காட்டாத ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிது. அண்டு நான் கேட்காததை கொடுக்குற இயற்கை எனக்கு கிடைச்சிது. மியூசிக்கில் எல்லாமே இவங்களுக்குள்ள நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு அது ஒரு கனவாகவே இருக்குது, இன்னும் எட்டாவது கனவாக இருக்குது. எனக்கு ட்ராவல் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓடி போயிட்டு கான்சர்ட் பண்ணுற விஷயங்கள் கிடச்சிது. ஐ எம் பிளெஸ்ட், அது எனக்கு தெரியும். பட் எனக்கு அந்த டைம் இன்னும் வரல. ஆனால் இவ்வளோ நடந்தது, அதுவும் நடக்கும் நம்புன்னு நான் எங்களை சொல்லுவேன். கன்ஃபார்மாக இட் வில் ஹேப்பன் ஃபார் ஷுர். அப்போது நான் பண்ணது எல்லாமே வெளியே தெரிய வரும் மக்களுக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அடுத்து நம்ம ராஜா சாருக்கு போவோம் சார். பையன் கூட ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் ஹவ் இஸ் இட் வித் தி லெஜெண்ட்? அது என் கனவு லிஸ்ட்லேயே இல்லைங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ். அது ஏன்னா he is a legend, he is a god of music according to every musicians and எல்லா மியூசிக் லவர்ஸ்க்குமே அவர் வந்து ஒரு கனவு. அண்டு நான் எங்கள் அம்மா வந்து ராஜா சாரை போய் பார்க்கலாம்ப்பா, இளையராஜா சாரை போய் பார்க்கலாம்ப்பான்னு சொல்லுவாங்க. அம்மா சும்மா இருக்குமா, காமெடி பண்ணாதீங்க, போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ நம்பிக்கையே கிடையாதுங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம பையன் சினிமாவில் பாடினா நல்லா இருக்கும்னு. எனக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வீட்டுக்கு டி நகருக்கு எங்கள் அம்மா போயிடுவாங்க, என் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு. 2-3 வாட்டி அவங்க போயிருக்காங்க. அவர் வீட்டு வாசல்னு அவர் பார்க்க ட்ரை பண்ணிருக்காங்க, பார்க்க முடியல. ஏன் போனீங்கன்னு நான் கேட்பேன். முதல்ல தெரியுமா உங்களுக்கு நான் என்னன்னு எனக்கு தெரியுமா, நான் பாடுறது தான் தகுதியா அப்படின்னா நான் கேட்டிருக்கேன். எனக்கு மியூசிக் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் இசை ஞானி.
எடுத்த உடனே மியூசிக் கற்றுக்கிட்டு எல்லாம் கேட்பாருங்கிற பயம் மட்டும் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல போய் அவர் வீட்டு வாசலில் பார்த்தோம். அப்போ திருவாசகத்து ரெக்கார்டிங்காக அவர் வந்து காரில் வெளியே லண்டன் கிளம்பிட்டு இருக்காரு. வெளியே வரும்போது காரில் வச்சு நாங்கள் பிடிச்சிட்டோம். என்ன வச்சு கேட்டேன், என் பையன் பாடுவான், நல்லா பாடுவான், உங்க கூட பாடினா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட எங்கள் அம்மா சொன்னோன்னே உடனே பார்த்து, அதே அம்மாலாம் கூட்டு வந்த நீ வந்துருக்கணும் தானே அப்படி கேட்டாரு. இல்லை சார் அவங்க தான் என்ன கூட்டு வந்தாங்க. யார்கிட்ட மியூசிக் கற்றுக்கிட்டே கேட்டாரு. நான் கற்றுக்கல, கற்றுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு போய் சொல்லிட்டேன். எனக்கு பயமா இருக்குது. அங்கே ஒரு ஹெட் மாஸ்டரை பார்த்து ஃபீல் தான் எனக்கு, கடவுள் சாமி திடீர்னு பார்த்தேன் அந்த ஃபீல் நான் இருந்தேன். கற்றுட்டு இருக்கேன் சார் போய் சொல்லிட்டேன் நான். சரி ஒன்று எங்கள் அம்மாவை பார்த்து, இப்போ ரெக்கார்டிங்காக நான் லண்டன் போயிட்டு இருக்கேம்மா, ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. நீங்களாம் வராதிங்க, தம்பி அனுப்புங்க, பிரசாத் ஸ்டுடியோ அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அப்போ போகவே இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆனால் அந்த மாதிரிலாம் அவர் நான் பார்த்த காலம் உண்டு. அப்புறம் பிளேபேக் பாட ஆரம்பித்தோம். யுவன் சங்கர் ராஜா சர்க்கிளில் கொஞ்சம் வர ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கேருந்து ராஜா சார் கிட்ட போகிறதுக்கான கேட்டும் ஓப்பன் ஆச்சு. அவர் கூட ஹார்மனிஸ் பாட ஆரம்பிச்சு, கோரஸ் பாடிச்சு. அவருக்கு ரெக்கார்டிங் கோரஸ் கூப்பிட்றாங்கன்னு சொன்னோடனே மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அவரை போய் பார்க்க போகிறோம். பார்த்தேன், அந்த கடவுளை பார்த்தேன், அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணேன், அண்ட் அவர் கூட ஷோஸ் போக ஆரம்பித்தேன், அண்ட் அவரோட மியூசிக்கில் பாட ஆரம்பித்தேன். அவர் க்ளோஸாக டேப் பண்ணுற நிலைமைக்கு நான் வந்தேன். வாயா ராக் ஸ்டார்னு அவர் கூப்பிட்ற இடத்துக்கு வந்தேன். ஐம் பிளெஸ்ட். அவரு எப்படி இருப்பாரு ரெக்கார்டிங் செக்ஷன்ல? ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், அவர் நிறைய கரெக்ட் பண்ணுவாரு. சின்ன சின்ன விஷயம் கூட. இப்போ ரீசெண்ட் நம்ம ஒரு வீடியோ பார்த்து, ஒரு வயலின் அவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க அவ்வளோ க்ரௌட் இருக்காங்க, சார் கரெக்ட் பண்றாருங்கிறது எல்லாருக்குமே அவ்வளோ பிளெஸிங்கான விஷயம். ராஜா சார் நம்ம கரெக்ட் பண்றாருங்கிறது ஒரு பிளெஸிங்கான விஷயம் இல்லையா? ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன்ஸ்ல அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சார் டென்ஷன் ஆகிடுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க, திட்டுவார் அப்படிலாம் சொன்னாங்க. சீரியஸாக என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து அவரை பார்த்ததெல்லாம் எனக்கு என்னமோ வந்து நம்ம வீட்டில் ஒரு எல்டர் பர்சன் நம்மக்கிட்ட எவ்வளோ குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் அவரை பார்த்தேன். எனக்கு என்கிட்ட அவர் அப்படி தான் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் எனக்கு திட்டினதே கிடையாது. நான் இருந்த டைம் வரைக்கும் என்னை ஒரு வார்த்தை கூட ஹார்டாக பேசுறதில்லை. அண்ட் என்கிட்ட கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவலையும் அவர் காட்டினாரு. அந்த ரெகக்னேஷன் எனக்கு கொடுத்தாரு. நம்ம பெங்களூர் ஷோ முடிச்சுட்டு, பெங்களூர் ஷோவில் ஒரே ஒரு சாங் தான் நான் பாடினேன். அது பயங்கர ஹாப்பினியாக மாறிடுச்சு. மறுநாள் ரெக்கார்டிங்க்கு நாங்கள் உள்ளே வரும்போதே வந்து, வாயா ராக் ஸ்டார் அப்படி தான் சார் சொன்னார். சார் சொன்னேன், உன் படத்தை எனக்கு ஹிட்டு அப்படிலாம் சொல்லி சொன்னார். நான் உடனே காலத்துட்டு கும்பிட்டேன். அந்த மாதிரி. ஸோ ஹி ஒன்ட் ஃபெயில் டு ரெகக்னைஸ் மியூசிஷியன். அவர் ஒருத்தர் பிடிச்சிச்சின்னு சொன்னால் அவரை கொண்டாடுவார். ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான ட்ரூ மியூசிஷியன், வர்ஜின் மியூசிஷியன். எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி அசுரத்தனமான ஹார்ட் ஒர்க்லாம் எந்த மியூசிஷியன் போட்டு நான் பார்த்து கிடையாது. அவ்வளோ பார்த்து வந்த மனுஷனுக்கு அவரோட வேவ் லென்த் டக்குன்னு அவர் நினைக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னொரு மியூசிஷியனை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் பிடிக்கும். அண்ட் அவர் வந்து அது சிங்க் ஆகாத போது தான் தன்னோட டெம்பர்மெண்ட்டை லூஸ் பண்ணார். பிகாஸ் ஹி ஹேட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் டு டூ. ஸோ ஹி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஸோ அந்த டெம்பர்மெண்ட் எல்லாருக்கும் லூஸ் ஆகும். அண்ட் பொலைட்டாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? அவருடைய திறமைக்கும் அவருடைய ஞானத்துக்கும் அவர் சாதிச்சதுக்கும் எதுக்கு அவர் பொலைட்டாக இருக்குங்கிறது தான் என்னோட கேள்வி. இது என்ன நீங்கள் பொலைட்டாக எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்பேன். ஒன்றுமே பண்ணாதவங்கலாம் ஓவராட்டம் ஆற காலத்தில் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மனுஷன் பொலைட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்கிறது என்னோட கருத்து. அண்ட் நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஹீ ஒன்ட் பி ராங். அதுங்கிற நீங்கள் அவர் கேட்கறத கொடுத்துட்டீங்கன்னா தட்ஸ் ஆல், ஒர்க் ஃபினிஷ். அவர் அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பார். உன்னை பாராட்டணும்னு அவசியம் இல்லை, வேலை முடிஞ்சே போதும். ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு கெட்ட பேரும் வந்ததே கிடையாது இருந்த வரைக்குமே. நான் டக்குன்னு பாடுவேன். இன்ஃபேக்ட் யாராவது வேறு மியூசிஷியனோ இல்லை வேறு சிங்கரோ ஸ்டக் ஆகும்போது கூட என்ன சொல்லிக் கொடு சொன்னார். நீ தான் சும்மா இருக்கிற, சொல்லிக் கொடு, அவங்களுக்கு புரியல பார் அப்படின்லாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன், அது கரெக்டாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே பார்த்தியா நீ சொன்னதான் அவங்க பாடுறாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டு இருந்தார். என்ன சாங்? கண் கலங்குறீங்களா சார்? லைட்டா அதான் சார் இல்லையா, பெங்களூர்ல. அது வந்து கன்னடா சாங் ஆக்சுவலி. ಸಂತೋಷಕ್ಕೆ ಹಾಡು ಸಂತೋಷಕ್ಕೆ ಕುಣಿದು ತಾಳಕ್ಕೆ ಕುಣಿದು ನಳಿದು ರಾಗಕ್ಕೆ ನಳಿದು ನನ್ನಂತೆ ಸಂತೋಷಕ್ಕೆ. பயங்கர ஃப்ரீக்வெண்டான சாங், இளமை ஏதோ மாதிரி பயங்கர ஹாப்பனிங்கான சாங் அங்க. ஆனா சார் இருக்காரெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் பாட்டு அந்த மாதிரி பாட ஆரம்பிச்சேன். ஒண்ணு ஆடியன்ஸ்
அவருக்கு முன்னாடி ஆடியன்ஸ் விசில் அடிக்கவே வசிப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் கேர் பண்ணல. கமான் ஐ நீட் போ அப்ளோஸ் இந்த மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சிட்டேன் நான். உடனே விசில் பறகுது சேர்ல. பாருங்க நாடா நீ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட். நான் கேர் பண்ணல. ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி யாரு யாரெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த பாட்டு எந்த தட்ஸ் ஆல். ஐ வாண்ட் டு ரூல் தட் அப்படின்னு தோணும். அதான் செஞ்சேன். அடுத்து ஹாரிஸ் சார் பத்தி. ஹாரிஸ் ரெக்கார்டிங் வந்து அது வந்து ஒரு வாவ் தான் இருக்கும். ஏன்னா உள்ள போனாலும் பிரம்மாண்டம், கேஜெட்ஸ். ஓ மை காட். நீங்க எனக்குலாம் கேஜெட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணும். எப்போ நான் அமெரிக்கா போனாலும் வேற ஊர் போனாலும் என் ஒய்ஃப் வந்து கன்ஃபார்மா அவன் காசு எடுத்து வர மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரும்போது கேஜெட்டோட தான் வந்துடுவேன். அவ்வளோ பிடிக்கும். அங்க போய் பார்த்தா ஐயோ இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு தோணும் எனக்கு. அவ்வளோ பெருசா பிரம்மாண்டமா பயங்கரமான ஃப்ரீக் அவுட் அவரு. அவர் ரெக்கார்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பர். ஹெட்ஃபோன்ல நீங்க பாட ரெடி ஆகும் போது நீங்க இந்த ஒரிஜினல் அவுட்புட் எப்படி கேட்குறீங்களோ அந்த அவுட்புட் அங்க அப்படி இருக்கும், வாவ் இருக்கும். அது என்ன பண்றாருங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த ரெக்கார்டிங் நான் விட மாட்டேன். ஹார்மனிஸ் வாட் எவர் ஐ வாண்ட் டு பி தேர் அப்படின்னு. ஏன்னா அந்த ப்ராசஸை நான் பார்க்கணும். என்னை பார்த்து கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் படிச்செல்லாம் கற்றுக்கல. மியூசிக்காக இருக்கட்டும் வாட் எவர் இட் மேபி நான் பார்த்தோ இல்லை கேட்டு நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். என் பிரெயினுக்கு அதை சிங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அந்த செஷனுக்காகவே நான் போவேன் அண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஹார்மனிஸ் தான் போக ஆரம்பித்தேன். ஹார்மனிஸில் அவர் வந்து என்னை யூனிக்காக பார்த்து தனித்தனியாக சில சோலோ ஹமிங்ஸ் நிறையா பாடியிருக்கிறேன். அண்ட் அப்போ தான் வந்து தீய பாட்டுக்கும் வந்து ஆல் ஆஃப் அ சடன் பேட்ச் ஒர்க் இருக்குது வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ வந்து அடி ராங்கினி என்ன ரம்மில்லூர போடு, அடி காமினி நெருங்காம நெருங்கி ஆடு, மாங்கனி இது கண்ணம் தந்த சூடு, உயிர் வாங்கனி இது இரவு காடு, இறையை தேடு தீயரா தீய இரு தீயே தீண்ட தீண்டே அந்த சாங் பாடணும். இட் ஹேப்பன். நிறைய ஆனந்தம் குட்டி ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். யூனிக்கான விஷயம் நம்ம பிரெயின்ல ஒன்று தோணுது, அதை பாடலன்னா இது சத்தியம் கட்டாயம் பாடுவானுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உண்டு. அண்ட் அது ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு சிங்கர் மேல இருக்கிறதுங்கிறது கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஃபைனலி சனா சார். சனா இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். யூனோ மோர் தென் மியூசிக். எனக்கு சனா ஒரு ஆச்சரியம் தான். எப்பவுமே சனா வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு மியூசிஷியன். ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க அவர் பிரைவேட்டா நிறைய விஷயங்கள் மியூசிக்லாம் பண்ணதுலாம் நான் கேட்டிருக்கேன். சி சத்யா சார் கூட நிறைய நான் உட்காந்து அவரோட ட்ராக் ஒர்க்ஸ் எல்லாமே நான் பாடுவேன். அப்போ ஹி யூஸ் டு பிளே தட். சனா பண்ணது கேளுன்னு பயங்கரமா இருக்கும். ஒண்ணுமே புரியாது எனக்கு. ஆக்சுவலி அந்த நாலேஜ்ல எனக்கு இல்லை, அந்த மெச்சூரிட்டி எனக்கு இல்லை மியூசிக் லெவல்ல. அப்படி வாவ் தான் இருக்கும். இப்போ வரைக்குமே எனக்கு அது இல்லை, அது ஒரு விஷயம். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து நான் சத்யா சார் பாடின பாட்டு சேவர் குடிங்கிற படத்துல நெஞ்சே போராடு, நான் டவுனா இருக்கும்போது நான் பாடின பாட்டே போட்டு கேட்டுவேன். அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் அது வைரமுத்து சார் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி சாங், அந்த சாங் ப்ரோக்ராம் பண்ணது சந்தோஷ் தான். அப்போது அவர் மியூசிக் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மியூசிக் ரைட்டர் ஆகலை. அண்ட் அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. என்னுடைய ஓன் கம்போசிஷனுக்கு அவர் சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிருக்காரு நிறைய ப்ரைவேட் சாங்ஸ்க்கெலாம். அப்போ தான் வி காட் வெரி க்ளோஸ். அவர் மிக்ஸ் பண்ணுவார், ரெக்கார்ட் பண்ணுவார். அப்போ எனக்கு இந்த விஷயம் சொல்லுவார், டக்குன்னு பிடிச்சிப்பேன். அப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். மச்சான் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்போம். அவரோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறதுக்கு அட்டை கத்தி ஒர்க் ஆரம்பிக்கும் போது அவரோட ஃபர்ஸ்ட் சாங் நான் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னார். ஓகே மச்சான் டன் அப்படின்னு ஆரம்பிச்சு பொடி வச்சே பிடிப்பான் வெடி போல வெடிப்பான் ஜெயிச்சிக்க பிறந்தானடா ஹே ஓ இவன் கலக்க துடிப்பான் ஓ வந்த கணக்க முடிப்பான் தேடி வந்தவ தேவை கேட்டுத்தா தேகம் கொடுப்பான் தேடித்தான் நியாயம் இருந்தா அட போதுமாடா அது அவனோ இவனோ உறவோ பகையோ பெருசோ சிறுசோ எதுவும் கிடையாது வா ரூட்டு தல அந்த சாங். சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ